அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அக்டோபர் 1 இன்றைய தினம் உலகம் முழுவதும் சிறுவர்களை பற்றி பெருமையோடு பேசப்படுகின்ற நாள். இஸ்லாம் எமக்கு சிறந்த வழிகாட்டல்களை காட்டித் தந்திருக்கிறது. மனதில் எந்த சுமையும் பாரமும் கவலைகளும் இன்றி எல்லா தருணங்களிலும் மகிழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு சிறுவர்களுக்கு தான் இருக்கிறது. அவர்களை மகிழ்வித்து பார்ப்பதும் தருணங்களுக்கேற்ப அவர்களை நல்வழிப்படுத்துவதும் இஸ்லாத்தின் வழிகாட்டல்களில் உள்ளவையாகும். ஹலரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய மகனை என் அருமை மகனே என்று அன்பாக இரக்கமாக விழித்து பேசியதை அல் குர்ஆன் எங்களோடு அழகாக சொல்லித் தருகிறது. என் அருமை மகனே, உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே, பூமியில் பெருமையாக கர்வமாக நடக்காதே என்று தன் குழந்தைக்கு, தம்மோடு உள்ள அந்த சிறுவர்களுக்கு அழகான முறையில் நல்வழிப்படுத்திய அந்த வார்த்தை பிரயோகமே இரக்கமானது என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை சூழ பல சிறுவர்கள் இருந்ததோடு அவர்களோடு அன்பாக இரக்கமாக நடந்திருக்கிறார்கள். குழந்தைகளை தன் மடியிலேயே வைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்களோடு முத்தமிட்டு சந்தோஷத்தை பகிர்ந்திருக்கிறார்கள். வீதியால் செல்லும் பொழுது கூட சிறுவர்களை கண்டால் அவர்களுக்கு தான் முதலில் முந்திக் கொண்டு சலாம் சொல்லி அன்பை பகிர்ந்திருக்கிறார்கள். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மிக மிக பெரிய வழிகாட்டல்கள். ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நீங்க உங்களோட சின்ன குழந்தைகளை முத்தமிடுறீங்களா அப்படின்னு கேட்குற நேரத்தில், நாங்க எல்லாம் முத்தமிடுறது இல்லை, நீங்க முத்தமிடுறீங்களா என்ற அடிப்படையில் நபி அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் உமது இதயத்திலிருந்து அன்பை கலற்றிவிட்ட பின்னர் உமக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார்கள். ஏன் சிறுவர்களோடு இரக்கமாக இருக்க வேண்டிய அந்த அவசியத்தை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தமது எங்களது உள்ளத்தில் தருகின்ற அன்பு என்ற அடிப்படையோடு தொடர்புபடுத்தி காட்டினார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களோடு நகைச்சுவையாக பேசுவார்கள். அவர்களோடு அவர்களது மனதை வெல்லும் விதத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நடந்து வாழ்க்கைக்கான வழிகாட்டல்களை சொல்லிக் கொடுத்தார்கள். சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவரும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாதவரும் எம்மை சார்ந்தவர் அல்ல என்ற பெரிய ஒரு வாழ்க்கை பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்தார்கள். அதே நேரத்தில் சின்ன சின்ன குற்றங்கள், தண்டனைகள், பிரச்சனைகள் என்று வரும் பொழுது அங்கு சிறுவர்களை வழிப்படுத்த முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை அடித்து தண்டனை கொடுத்தோ, தாங்க முடியாத தண்டனைகளை வழங்கியோ திருத்த முடியாது. அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரிகளை பின்பற்றி நல்ல உபதேசங்களின் மூலமும் நல்ல வார்த்தைகளின் மூலமும் அவர்களை நாம் நல்வழிப்படுத்த முயற்சி செய்வோம். எமது இஸ்லாம் எமக்கு காட்டி தந்திருக்கின்ற சிறுவர் உரிமைகள் பேணப்பட்டு அவர்களுக்கு அவைகள் வழங்கப்பட்டு நாளைய உலகை, நாளைய சமூகத்தை சுவனத்தை நோக்கி வழி நடத்துகின்ற நல்ல தலைவர்களை உருவாக்க இன்றே எமது சிறுவர்களை பண்படுத்துவோம். நல்ல முறையில் அவர்களை பராமரிப்போம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.